ஆன்ம நேயர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். தினமும் உங்களை சந்திக்கும் போது எனக்கும் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகுது. காலையில நல்ல நல்ல விஷயங்களை கேட்கும் போது நமக்குள்ள அது நல்லா பதியும்னு நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த காலை தியான மலர்ல தினம் ஒரு மந்திரம் அப்படின்ற நிகழ்ச்சியில 2ஆம் தந்திரம் தொடங்கி அதுல உள்ள பாடலை பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கான பாடல் தலைப்பு உள்ளன தீர்த்தம் உடலில் அப்படின்னு ஒரு தலைப்பே பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. உள்ளன தீர்த்தம் உடலில். தீர்த்தம்னா என்ன? நம்ம கோயிலுக்கு போனா ரொம்ப ஒரு பணிவா கடவுளோட ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி நம்ம ரொம்ப ஆசையா பிரசாதம் மாதிரி வாங்குறது தான் தீர்த்தம். அந்த தீர்த்தம் உடல்லையே இருக்கு. உள்ளன தீர்த்தம் உடலில் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம எங்கேயும் தேட தேவையில்லை, நீங்க கோயிலுக்கு போக தேவையில்லை, எங்கெங்கயோ போகணும்னு அவசியம் இல்லை. அந்த தீர்த்தம் உடலிலே இருக்குன்னு தலைப்பிலே சொல்லிட்டாங்க இல்லையா? இன்னைக்கு அந்த பாடலை பார்ப்போம். கடலிற் கெடுத்து குளத்தினீர் காண்டல், உடல் உற்று தேடுவார் தம்மை ஒப்பாரிலர், திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று உடலிற் புகுந்தமை ஒன்று அறியாரே. இப்ப அதனோட முதல் லைனை பார்க்கலாம். கடலிற் கெடுத்து குளத்தினீர் காண்டல் அப்படின்னா என்ன அர்த்தம்? கெடுத்துனா இங்க தொலைஞ்சு போறது. கடல்ல ஒரு பொருளை போட்டீங்க, எங்க போய் தேடுவீங்க? குளத்துல போய் தேடினா கிடைக்குமா? சொல்லுவாங்க சில பேர் இருட்டுல எங்கேயோ தொலைச்சிட்டு வெளிச்சமா இருக்குன்னு அங்க தேடினாங்களாம். அந்த மாதிரி ஒரு முட்டாள்தனம் தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாரு. ஏன்னா அது எங்க இருக்குன்னு நமக்கு தெரியாம வேற எங்கேயோ தேடுறோன்றதான் சொல்ற வராங்க. உடல் உற்று தேடுவார் தம்மை ஒப்பாரிலர். உடலை மாத்திரம் விட்டுட்டு வெளியிலவே தேடிட்டு இருப்பாங்களாம். அந்த ஞானம் எங்க அந்த பிரம்மம் எங்க, இறைத்தன்மை எங்க அப்படின்னு. நம்ம உடல் நம்ம கூட தான் இருக்கு, ஆனா அதை மறந்துடுறது. அது எங்க இருக்குன்றத மறந்துட்டு வெளியிலவே தேடிட்டு இருப்பாங்க. தம்மை ஒப்பாரிலர் அப்படின்னா நம்மளை உற்று பார்க்கறது இல்லை. சொல்லப்போனா நமக்கு ஒப்புக்கு யாருமே இல்லை. ஒரு மனிதனை இன்னொரு மனிதனோட கூட கம்பேர் பண்றதுக்கு இல்லை, மனிதனை அவன் கூட கம்பேர் பண்ண முடியாதான். ஒப்பில்லாதவர்னு சொல்லுவாங்க. ஒப்புனா கம்பேரிசன் இல்லாதவங்க, நோ கம்பேரிசன், தாண்டுனவங்க. அதனால்தான் பத்ரிஜி சார் அடிக்கடி சொல்றாரு போல, நோ கம்பேரிசன் அப்படின்ட்டு. உடல் உற்று தேடுவார் தம்மை ஒப்பாரிலர். நம்மளை பார்க்காம நீங்க வெளியே எங்கேயோ தேடுறீங்க. உன்னை விட ஒரு புனிதமானது இருக்கா? உன்னை விட புனிதமான ஒரு பிறவி இருக்கா அப்படிங்கிற உணர்வு இருந்தா நம்ம இந்த பிறவி ஏன் எடுத்தோம், எதனால நம்ம புனிதம்ன்றது புரிஞ்சுக்கலாம். திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று. நமக்கு யாராவது ஒருத்தர் ஒரு வழிகாட்ட வேண்டியிருக்கு இல்லையா? இங்க நந்தின்னு சொல்றதெல்லாம் அந்த சிவன் உள்ள இருக்கும் போது வாசல்ல காத்துட்டு இருக்கதான் நம்ம நந்தின்னு நினைக்கிறோம். அது ஒரு வகையில பாத்தீங்கன்னா பரமாத்மா ஜீவாத்மா மாதிரிதான். அது பார்த்துக்கிட்டே இருக்கு எப்ப சென்று அடையலான்னு, ஆனா பொறுமையா காத்திருக்கு. அந்த திடமுற்ற நந்தி பேரருளால் அப்படின்னா எப்ப திடமாகும்? ஆமா நான் அடைஞ்சிருவேன். திடம்னா என்ன? ஒரு மனதிடம். கண்டிப்பா நான் அதை அடைஞ்சே தீருவேன்ற ஒரு எண்ணம். அது எப்ப நமக்கு கிடைக்கும்? நம்ம தியானம் பண்ணும்போது, நமக்கு அந்த பிரபஞ்ச சக்தியை வாங்கும்போது ஆற்றல் அதிகமாகும் இல்லையா? அப்ப நம்ம மனசுக்குள்ள ஒரு உறுதி வரும். அது யாரால வருதான்? நந்தியோட பேரருளால தான் வருதான். நம்ம நிறைய நினைப்போம், நான் கடவுளை நான் தான் கடவுள் உங்களை அழைக்கிறதுனால நீங்க கடவுளை கும்பிட போறீங்க. தியானம் நான் தான் செய்யறேன். தியானத்தன்மை நம்மளை நோக்கி வருது, அதனால நம்ம தியானம் செய்யறோம். இதுல கூட நம்ம செயல் இல்லை போல. அததான் அவனின்றி ஓரணுவும் அசையாதுங்கிறாங்களா என்னன்னு தெரியல. திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று. அந்த அருளுனால போறீங்க. எங்க போறீங்க? உடலிற் புகுந்தமை ஒன்று அறியாரே. அந்த அருளால தான் நம்ம உடலுக்குள்ள வருது. என்ன வருது நம்ம உடலுக்குள்ள? அந்த ஆன்மான்றது உள்ள இருக்குன்றத உங்களுக்கு புரியாம போயிடுது. அந்த அருளால், அந்த பரமாத்மாவின் அருளால் தான் அந்த ஜீவாத்மான்ற ஆன்மா நமக்குள்ள இருக்கு, உடலில் புகுந்து இருக்கு. அதை நம்ம அறியாம போயிடுறோம். அதுக்கு நம்ம ரொம்ப தேவை தியானம்தான். எல்லாம் சுத்தி எங்கனாலும் அங்கதான் வந்தாகணும், வேற வழி கிடையாது. ஊர் சுற்றினாலும் அந்த உற்சவர் உள்ள கருவறைக்கு போய் தானே ஆகணும். எங்கெல்லாம் போனாலும் அந்த கருவறை தான் நமக்கு சொந்தம்.
இப்ப இந்த பாடலை இன்னொரு தடவை பார்ப்போம். உள்ளன தீர்த்தம் உடலில், தீர்த்தம் உடல்ல தான் இருக்கு, அந்த புனிதத்தன்மை உன் உடலில் தான் இருக்கு. கடலில் கெடுத்து குளத்தின் காண்டல், எங்கேயோ இருக்குன்னு எங்கேயோ போய் தேடாத. உடல் உற்று தேடுவார் தம்மை ஒப்பாரில, ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? நமக்கே கம்பேரிசன் இல்லை. ஏன்னா நீ கடவுள் மாதிரி, உனக்கு யார் ஈடு? திடமுற்ற நந்தி திருவருளால் சென்று உடலில் புகுந்தமை ஒன்று அறியாரே. அது மட்டும் நமக்கு தெரிஞ்சிருச்சு, நானும் நீயும் ஒன்றுதான்றது தெரிஞ்சிருச்சுனாதான் அந்த ஒன்னஸ் கான்சியஸ்னஸ் நமக்கு புரியும். ஏன்னா அந்த தன்மையும் அந்த பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் ஒண்ணுன்னா அப்ப இங்க இருக்கிற அத்தனையும் ஒண்ணு தானே. அது புரியறதுக்காக தான் இந்த பாடு நம்ம பட்டுக்கிட்டே இருக்கோம். எந்த நூற்றாண்டுலையும் எந்த இதுலயும் அந்த தேடுதல் தொடர்ந்துட்டு தான் இருக்கு. ஆனா அந்த தேடுதல் பாதை பயணம் கூட சுவாரஸ்யமானது தான், ஒன்றும் கஷ்டமானதெல்லாம் நம்ம நினைக்க வேண்டாம். அந்த பாதை சுவாரஸ்யமா இருக்கிறதுனால தான் மீண்டும் மீண்டும் நம்ம பிறக்கிறோம் இல்லையா? இந்த பாடலை உங்களோட பகிர்ந்து கொள்ள வாய்ப்பளித்த PMC சேனலுக்கு நன்றி மாஸ்டர்ஸ்.